नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु पत्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी 14 अध्यायम् 5வது श्लोकम् सत्वं रजस्तम इति गुणा प्रकृति संभव निबध्नन्ति महाभागो देहे देहिनम् अव्ययम् யாராவது மொழிபெயர்ப்பு உள்ளவரை படிங்க. படிக்கிறீங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி, படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளில் வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். ஜெய். ஜட சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய முக்குணங்களால் ஆனது. பலம் பொருந்திய புஜங்களை உடைய அர்ஜுனா, நித்தியமான உயிர்வாழி இயற்கையின் தொடர்பில் வரும்போது இந்த குணங்களினால் கட்டுப்படுத்தப்படுகிறான். பொருளுரை: திவ்யமான உயிர்வாழி இந்த ஜட இயற்கையில் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. இருப்பினும் அவன் ஜட உலகின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளதால் இயற்கையின் முக்குணங்களின் வசியத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்றான். இயற்கையின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப உயிர்வாழிகள் பல்வேறு விதமான உடல்களுடன் உள்ளனர். எனவே அத்தகைய இயற்கைக்கு ஏற்ப செயல்படுமாறு அவர்கள் தூண்டப்படுகின்றனர். இதுவே பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு காரணமாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ காளையனோட ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. பகவான் அந்த முக்குணம் பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? நான் தான் அகம் பீஜ பிரதபிதா சொன்னார் இல்லையா? பீஜம் மாம் சர்வபூதனம் இல்ல, அகம் பீஜ பிரதபிதா அப்படிதான் சொன்னாரு. மம யோனிர் மகத் மூர்த்திய சம்பவந்தியா பிரம்ம மகத் யோனிர் அகம் பீஜ பிரதபிதா. எஸ் மாதாஜி. அதுக்கு முன்னாடி ஸ்லோகா நான் படிச்சுட்டு இருந்தேன். சோ இந்த 2 ஸ்லோகாலையும் என்ன தெளிவா சொன்னார்னா, நான் தான் கருவுரு செய்யறேன் இயற்கைய. சோ எல்லா இதுக்கும் விதை நான் தான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டார் இல்லையா? இப்ப இந்த ஸ்லோகால என்ன சொல்றாருன்னா, சோ இந்த ஜட இயற்கையை பத்தி சொல்றாரு. ஜட இயற்கை கருவுரு செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஜட இயற்கையில என்ன இருக்குன்னு சொல்றாரு. 3 குணம் பத்தி இப்பதான் பகவான் பேசுறாரு. ஆக்சுவலா நாம முன்னாடி இருந்தே சத்துவம் ரஜோ தம்ம பத்தி நமக்கு படிச்சிருக்கோம். பட் பகவத்கீதையில கிருஷ்ணா இங்கதான் ஸ்டார்ட் பண்றாரு. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியும் சொன்னாரு. பட் அந்த டீடைல் இனி இந்த இந்த சாப்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடியுமே பாத்தீங்கன்னா 7ஆம் அத்தியாயத்துல வரும், 3ஆம் அத்தியாயத்துல வரும், சத்வ ரஜஸ்லாம் சொல்லுவாரு. பட் இதுலதான் டீடைலா சொல்ல போறாரு. அதோட என்ன சொல்லியிருக்காருன்னா, நித்தியமான உயிர்வாழி இயற்கையின் தொடர்பில் வரும்போது இந்த குணங்களினால் கட்டுப்படுத்தப்படுகிறான். எப்ப இந்த குணத்தினால கட்டுப்படுத்தப்படுறோம் சொல்லுங்க. நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க இந்த ஸ்லோகால சொல்லுங்க. நாம இந்த உடல் குணங்கள்னால அதான் எப்ப நம்ம உடல் ஆத்மா இல்லைன்னு நினைக்கல அந்த முக்குணத்தில் நம்ம கட்டுப்படணும். எனக்கு மாதாஜி புரியல. நம்ம உடல் ஆத்மா இல்ல அப்படின்னு நினைக்கும் போது நம்ம முக்குணத்துல கட்டுப்படணும் நினைக்கிறப்ப நம்ம பைண்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்றோம். ஆமாங்க, கரெக்ட். அது ஒரு ஆன்சர். கரெக்ட். அப்புறம் பாஞ்சாலி மாதாஜி மியூட் ஆயிருக்கீங்க, சொல்லுங்க. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இது நாம எடுக்கிற உடலை பொறுத்து நம்மளுடைய சுபாவம் இதெல்லாம் அமையுதா மாதாஜி? அப்படியா? எந்த உடலை எடுக்கிறோமோ, நீங்க என்ன சுபாவத்துல இருக்கீங்களோ அதுக்கேத்த உடல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்க ஆல்ரெடி டிசைட். இப்ப டெய்லி நம்மளால செயல் செய்யாம இருக்கவே முடியாது. நம்ம டெய்லி செயல் செய்யறோம் சரிங்களா? அதோட விளைவு பதிவாயிட்டே வருது. அதோட அதோட ரிசல்ட் தான் அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு என்ன பாடி கிடைக்க போறதுங்கிறது. அதான் டிசைட் ஆகுது இல்லையா? அதான் மாதாஜி. அப்படி இருக்கும்போது நம்ம அதோட தொடர்பு உள்ளவங்களா தானே இருக்கும். எந்த மாதிரி உடம்பு அதுவும் தானே நமக்கு வரும். அதனால அது கூட நம்ம தொடர்பு இருக்கா? அப்படியா? அது அர்த்தம் எனக்கு புரியல மாதாஜி. எனக்கு இல்ல, நீங்க என்ன குழப்பிட்டீங்க. உடல் தொடர்பு இருக்கா? புரியல எனக்கு. நீங்க கேட்ட கேள்வி புரியல. நம்மளோட எடுக்கிற உடலுக்கு அனுசரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சுபாவங்கள் தான் நமக்கு வருமா? அப்படியா? இயற்கையோ அது ரிவர்ஸ்ல கேக்குறீங்க. உடலுக்கு ஏத்த சுபாவம் இல்ல, நம்மளுடைய அந்த சுபாவத்துக்கு ஏத்த உடல் தான் நமக்கு கொடுக்கப்படுது. நம்ம பாத்திருக்கோம் இல்லையா? அப்ப நீங்க ஒரு நான்வெஜ் சாப்பிடணுங்கிற ஆசையில உயிரை விட்டீங்கன்னா என்ன உடல் கிடைக்கும் உங்களுக்கு? நான்வெஜ்
மிருக உடல். சிங்கம், புலி, மிருகங்களா பிறப்போம் அந்த மிருகங்கள். மாதிரி. அப்போ சுபாவத்துக்கு ஏத்த உடல் தான் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? ஆமா மாதாஜி. அதுல கிளியரா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. எல்லாமே முக்குணங்கள்னால தானே மாதாஜி, முக்காவாசி முக்குணங்கள்னால தானே. அந்த மாதிரி குணங்கள் நம்மளுக்கு இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி நம்மளுக்கு வருது. ஆமாங்க மாதாஜி, அதுதான் பகவான் சொல்றாரு, அதேதான் சொல்றாரு. இயற்கையின் தொடர்பில் வர்றப்போ குணங்களால கட்டுப்படுத்தப்படுறோம். ஆக்சுவலி இந்த குணங்களால கட்டுப்படுத்தப்படாத ஸ்டேஜும் இருக்கா? அப்படி இருக்க முடியுமா? நான் உங்களோட கேள்விக்கு ஜென்ரலா கேக்குறேன். நீங்களே பகவத்கீதா முடியாதுங்க மாதாஜி. கடவுள் பகவான் ஒருவர் தான் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர்னு படிச்சிருக்காங்க அவர் மாதாஜி. மட்டும்தானா? கன்ஃபார்மா? அப்படிதான் ஆத்மா மாதாஜி. பியூரா தானே மாதாஜி இருக்கு. மாதாஜி அது ஆத்மா பியூரா தான் இருக்கு. அது இந்த இயற்கைக்குள்ள நுழையும் பொழுதுதான் அதுக்கு இந்த முக்குணங்களால கட்டுப்படுத்தப்படுகிறது. கரெக்டா மாதாஜி? இயற்கையில நுழையிறப்ப கூட நீங்க கட்டுப்படுத்தப்படுறது இல்ல. அப்ப கூட கட்டுப்படல. அடுத்தது இன்னொன்னு இருக்கு, அது என்ன சொல்லுங்க? சுத்த சத்வ குணம். நீங்க என்ஜாய் பண்ணுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இங்கதான் பைண்ட் ஆகுறீங்க. அந்த ஆன்சர் தான் நான் உங்கள்ட்ட எல்லாம் எதிர்பார்த்தேன். நீங்க இந்த உடல்ல இருக்கீங்க, உடல்ல இருக்கிறத பத்தி பிரச்சனையே கிடையாது. அந்த உடல்லயே இருந்தாலும் நீங்க எந்த இதுலயும் கலந்துக்காம நீங்க லிபரேட் ஆகலாம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, இந்த உடலை வச்சு நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் கிருஷ்ணா விட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆசைன்னு கூட சொல்லலாமா மாதாஜி? ஆசைப்படுறோம். நம்ம வேலை ஆசை மட்டும்தானே. நான் தானே தெளிவா சொல்லிருக்கேன் ஒரு கிளாஸ்லயும். ஆசை மட்டும்தான் பட முடியும். அந்த ஆசை இல்லாம இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களோட டிசையர் எல்லாத்தையும் பகவான் இப்ப நீங்க சொன்னீங்க கிருஷ்ணா மட்டும்தான் முக்குணத்தை தாண்டி இருக்க முடியும்னு. பகவானுடைய பக்தர்களும் கூட முக்குணத்தை தாண்டி இருக்கலாம். ஏன்னா அவங்கள சுத்த சத்வத்துல இருக்காங்க. சுத்த சத்வ நிலை முக்குணங்களை தாண்டிய நிலை. தூய பக்தர்களை சொல்றாங்க, இருக்காங்க, இல்லாம இல்ல. பகவானுடைய ஆன்மீக குருக்கள் அப்படி சொல்லுவோமே, அவங்களா மாதாஜி? ஆன்மீக குருக்கள், எஸ், ஆச்சாரியாஸ், கோஸ்வாமி, இவங்கெல்லாம் நீங்க இப்போ ஒரு நாளைக்கு உட்கார்ந்து நீங்க 22 மணி நேரம் சாண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க முக்குணத்துல இருந்தா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ அவங்க எல்லாம் சுத்த சத்வ நிலையில இருந்தா ஜபம் பண்ணாங்க. கோஸ்வாமிஸ், அவங்கெல்லாம் கோஸ்வாமிஸ், ஆச்சாரியாஸ், இவங்கெல்லாம் சுத்த சத்வ நிலையில இருந்தாங்க. கிருஷ்ணா மாதிரி அவங்களும் முக்குணத்தை கடந்து இருந்தாங்க. ஆனா நம்மள மாதிரி இருக்கிற டிவோட்டீஸ், அதாவது சாதகா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, நாம எல்லாம் முக்குணத்துக்கு கீழே தான் இருக்கும். அதை தாண்டிட்டீங்கன்னா நீங்க பியூர் டிவோட்டி. அதை தாண்டறதுக்கு என்ன வழி சொல்லுங்க? கரெக்டான ஸ்லோகம் சொல்லணும். முக்குணத்தை தாண்டறதுக்கு என்ன வழி? நம்பர் 2ல முக்குணத்தை தாண்டுவதற்கு என்ன வழி? 7.14வது ஸ்லோகம். க்ளூவும் கொடுத்துட்டேன். தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா, என்னுடைய மாயா. சரியா? பகவான் சொல்றாரு அது எப்படி கடக்கிறது? மாம் ஏவ பிரபத்யந்தே அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவான் தான் எல்லாமும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு மட்டும். மாம்னா என்னை, ஏவனா மட்டும், என்னை மட்டுமே, பிரபத்தியந்தேன்னா சரணடைகிறது. அப்ப என்ன ஆகும்? மாயாம் ஏதாம் தரந்தித்தே, மாயாவை நீங்க கடக்க முடியும். பகவான சரணடைஞ்சா அது ஒண்ணுதான் வழி. முக்குணத்தை கடக்கணும்னா அது ஒண்ணு மட்டும்தான் வழி, வேற வழி கிடையாது. ஏன்னா அது பகவானுடைய எனர்ஜி. மாயா சாதாரணமானவங்களா நினைச்சிடாதீங்க, பகவானுடைய எனர்ஜி. அவங்கள நம்ம லேசா எடை போட்டுற கூடாது. சோ மாயா நம்ம உடம்புல எங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? முக்குணம் நம்ம உடம்புல எங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு? மைண்ட். வேற லெவல். மைண்ட், சென்சஸ் இல்லையா? வெரி நைஸ், வெரி நைஸ். கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க.
மனம் மற்றும் புலன்கள்ல மாயா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மாயா பகவானுடைய எனர்ஜி. மாயா வந்து எப்படி நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, முக்குணத்தை வச்சு நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் தாண்டணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா பகவான் சரண்டர் ஆகணும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? சிம்பிளா இல்லையா? சிம்பிளா இல்லையா? நான் கேள்வி கேட்கிறேன், யாரும் பதில் சொல்ல எஸ் மாட்டேங்க. மாதாஜி, எஸ் மாதாஜி. சிம்பிள் நெட் தான், செட் ஆனா கஷ்டம். சிம்பிள் ஆனா கஷ்டம். கஷ்டம். ஈஸி ஆனா கஷ்டம். கஷ்டம் ஆனா ஈஸி. கரெக்ட் கரெக்ட் மாதாஜி, நீங்க சொன்னது கேக்குறப்ப ஈஸியா தெரியுது, ஆனா கஷ்டம். சோ இதே உடல்ல இருந்துகிட்டு நான் ஜாலியாவும் இருக்க முடியும். ஆனா நான் வந்து என்னை இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் என்னது என்னது என்னதுன்னு நான் நினைக்கிறதுனாலதான் கஷ்டப்படுறேன். மாதாஜி சொன்ன மாதிரி டிசையர், ஆசை, அதை மட்டும்தான் பண்ணிட்டே இருக்கேன். வேற எதுவும் எனக்கு பண்ண தெரியாது. ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆசை ஆசை ஆசை. சோ இப்பெல்லாம் ஏதாவது இப்ப என்ன தோணுதுன்னா, நம்ம ஏதாச்சும் பார்த்து ஆசை வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் ஐயையோ கிருஷ்ணா இதெல்லாம் என்னோட ஆசை இல்ல, எனக்கு வேண்டாம், நீங்க இதுக்காக நீ இன்னொரு பிறவி பெருக்க வச்சிருவீங்க, எனக்கு வேண்டவே வேண்டாம், ஐயோ நான் இல்ல நான் இல்ல அப்படின்னு அலற மாதிரி ஆயிருது. ஆனா நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஆசைப்பட்டுட்டே தான் இருக்குது. எதை பார்த்தாலும் ஆசைப்படுது. நம்ம இப்பெல்லாம் எஜுகேட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் ஆசைப்பட்டோம்னா திருப்பி திருப்பி நான் பந்தப்படணும், வேண்டவே வேண்டாம், தோணுதா இல்லையா? எஸ். குறையுது மாதாஜி. குறையுது. கரெக்ட். அதாவது இன்னுமே அந்த இப்ப நம்ம 2ஆம் அத்தியாயத்துல கூட ஒரு ஸ்லோகா பார்ப்போம். எண்ணங்கள் ஆசைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அத வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது. மைண்டுன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அப்படி வந்துகிட்டு தான் இருக்கும். அத வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது. எப்படி வந்து நதிகள் கடலை நோக்கி போற மாதிரி ஆசைகள் வந்துகிட்டே தான் இருக்குமா. ஆனா பக்தன் என்ன பண்ணுவான்னா அத வந்து பொருட்படுத்த மாட்டான். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்பெல்லாம் வந்து இப்ப நாம வந்து அப்படியே ஒரு ஆசை வந்தாலுமே நாம அதை வந்து பொருட்படுத்துறது இல்ல, இல்லைங்களா? முன்ன மாதிரி இருந்தா நம்ம அதை நிறைவேற்றணும்னு பல இப்பெல்லாம் வந்து அதை நெக்லெக்ட் பண்றோம். அது பண்ணிக்கிறோம் இல்லையா மாதாஜி? இது இருக்கு வேண்டாம், மாதாஜி. இது வேண்டாம், வேண்டாம். ஏன்னா இது பக்திக்கு ஆகாது, தள்ளு. அது வைராகிய நிலைன்னு சொல்லுவோம். எஸ், வைராகியம், ஞானம் வைராகியம் இது ரெண்டும் வேணும் பக்திக்கு. ஞானம் வேணும் ஃபர்ஸ்ட், எது எது வேணும் எது வேண்டாங்கிற ஞானம் வேணும். அடுத்தது வைராகியம் வேணும். வைராகியம் நிஜ பக்தி யோகான்னு ஒரு ஸ்லோகா வரும். சோ வைராகியம் எதுக்கு தேவைன்னா இந்த மாதிரி பக்திக்கு ஆகாத விஷயங்களை தள்ளி வைக்கிறதுக்கு எனக்கு வேணும். அதுக்குன்னு வந்து சில இப்ப இந்த ஞான யோகி எல்லாம் வந்து அது வேண்டாம் இது வேண்டாம் இதெல்லாம் என்ன பந்தப்படுத்தும் தள்ளுறாங்க இல்லையா? ஆனா பக்தி யோகி அப்படி பண்றது இல்ல. அவன் எல்லாத்தையுமே வந்து பகவானோட தொண்டுல யூஸ் பண்ணிக்கிறான் புத்திசாலித்தனமா. அதுல வந்து அவன் வைராகியமா இருக்கான். கிருஷ்ணாவுடைய தொண்டுக்கு எது எது தேவையோ அவன் ஏத்துக்கிறான், எது எது ஆகாதோ அவன் விட்டுறான், இல்லைங்களா? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். பிரபுபாத் நமக்கு ரொம்ப ஈஸியா தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா நம்மளுடைய கண்டிஷனிங்னால என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து டஃப்பா தெரியுது, இல்லைங்களா? நம்மளுடைய கண்டிஷனிங், டீப் ரூட்டட் கண்டிஷனிங். ஒவ்வொருத்தருமே நீங்க ஆக்சுவலா வந்து இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வர்ற சோதனை எல்லாமே பாத்தீங்கன்னா பகவான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கண்டிஷனிங்க ரிவீல் பண்ணுவார். நீங்க ரொம்ப பக்தியில சீரியஸா இருக்கீங்க, சீரியஸா ஜபம் பண்றீங்க, அவர்கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு நீங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா கிருஷ்ணா நம்மள வந்து புடம்போட்ட தங்கமா ஆக்க ட்ரை பண்றாரு. அந்த கண்டிஷன்ல இருந்து நம்மள வெளியில எடுக்கிறதுக்கு தான் சிச்சுவேஷன்ஸ்ல போடுவாரு. ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா அதை எதிர்ப்போம் பயங்கரமா. ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, பல கோடி ஜென்மமா சேர்த்து வச்சிருக்கோம். இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி இந்த பர்ஃபெக்ஷன். யாரோடது இப்படி சவுண்ட் வந்துட்டே இருக்கு? பத்மா மாதாஜி உங்களுது தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சோ அந்த டீப் அவங்களுக்கு வந்து அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுல இருப்பாங்க. சோ அதெல்லாம் டீப் ரூட்டட் கண்டிஷனிங். அதுல இருந்தெல்லாம் வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் கிருஷ்ணா நம்மள நிறைய டெஸ்ட் கொடுப்பாரு. சோ நாம அந்த டைம் டெஸ்ட் வர்றப்போ கிருஷ்ணாவை எதிர்க்காம, அந்த டெஸ்ட் எதிர்க்காம
அது எனக்குள்ள இருக்கிற கண்டிஷனிங் நான் புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து எப்படி நான் வெளியில வர ட்ரை பண்ணணும் ஆக்சுவலா. உங்களுக்குலாம் அந்த மாதிரி டெஸ்ட் வருதா? யாருக்காவது வந்துட்டு இருக்கா? ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலம் தான் வரும், வேற யார் மூலியம் மாதாஜி வரது மாதாஜி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மாதாஜி. சின்னதா இப்போ என்ன சொல்லலாம்? எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ எனக்கே வந்து எனக்கும் நிறைய கண்டிஷனிங் இருக்கு. சில விஷயம் வந்து நான் நினைக்கிற மாதிரி நடக்கல அப்படின்னா பதட்டமாயிருவேன் நான். ஐயோ இது எப்படி இப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூ கோக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். பூ கோக்குறோம். இப்போ பூ கோக்கர்ல வந்து நான் வந்து எனக்குன்னு சில தாட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஐடியா அப்படி இல்லாம வேற மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு பதட்டமாயிரும். ஐயோ இல்ல அது நல்லா இருக்காது அப்படின்னு நான் ரொம்ப பதட்டப்படுவேன். கரெக்ட். ஆனா வந்து கேசவ பிரியா வந்து சொல்லுவாங்க இல்ல இல்ல இது கரெக்டா தான் வரும் அப்படிம்பாங்க. பார்த்தா கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி கரெக்டா வந்துரும். நான் வந்து வெட்டியா தான் பதட்டப்பட்டிருப்பேன். ஆனா என்னோட கண்டிஷனிங் வந்து எனக்கு வந்து இல்ல இல்ல இது நீ பண்ணினா இப்படிதான் ஆகும் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள வந்து எனக்கு சொல்லிட்டே இருக்குது. என் மைண்ட் வந்து என்னை அப்படி கண்டிஷன் பண்ணுது. சோ நம்ம அப்படி வந்து நம்மளை இறுக்கிக்க கூடாது. கிருஷ்ணா கான்சியஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயா விடணும். கிருஷ்ணாவுடைய டிசைருக்கு ஏத்த மாதிரி நாம போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டா வந்துரும். இல்ல நான் நினைக்கிற மாதிரி தான் அது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் கண்டிஷன். எந்த ஒரு விஷயமும் நான் நினைக்கிற மாதிரி அது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது பேர் தான் கண்டிஷன். அப்ப நம்மளோட தாட்டுக்கு வேற மாதிரி மத்தவங்க நினைச்சா அதை இது பண்ணக்கூடாது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அவங்க. கோயிங் வித் தி ஃப்ளோ தான் மாதாஜி. உங்களுக்கு ஒரு மாதாஜி நம்ம சத்சங்கத்துல இருக்கக்குள்ளேயும் நம்ம பகவத்கீதை பாகவதம் எல்லாம் கேட்டு படிக்கக்குள்ள மட்டும் அப்படி இருக்குதுங்க மாதாஜி. அப்புறம் மறுபடியும் அந்த கண்டிஷனிங் வந்துருதுங்க மாதாஜி. அதெல்லாம் கண்டிப்பா. ஏன்னா இத்தனை கோடி ஜென்மமா நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்ல. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கீங்க அதைய. அது அவ்வளவு சீக்கிரம் விடாது. கோயிங் வித் தி ஃப்ளோல வந்து நம்ம கத்துக்கணும். ஆக்சுவலி கிருஷ்ணா வந்து டைனமிக் மாதாஜி. நாம ஒரு சட்டதிட்டம் போட்டு வச்சுட்டு கிருஷ்ணா அந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணா அப்படி கிடையவே கிடையாது. அவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் வெவ்வேறு மாதிரி இருப்பார். அவர் அத புரிஞ்சுக்கிறது தான் பெரிய சேலஞ்ச் உண்மையிலேயே. அவங்களோட ஐடியா கூட கிருஷ்ணாவோட ஐடியான்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படியா மாதாஜி? அடுத்தவங்க ஐடியா சொல்றதையும் நான் ஏத்துக்கணும். கரெக்ட். அப்ப அதுல ஏதாவது மிஸ்டேக் வந்தா நம்ம சொல்லுவோம், நான் சொன்ன மாதிரி செய்யல, அதான் அது அப்படி ஆயிப்போச்சு. ஆக்சுவலா மிஸ்டேக்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி நம்மளோட இல்ல நான் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க மாதாஜி. ஆக்சுவலா கரெக்ட் மாதாஜி. சரி, இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரியுது மாதாஜி. சோ பகவான் இப்ப சில பேர் வந்து கிருஷ்ணா எப்படி வந்து கோபிஸோட டான்ஸ் ஆடலாம், அப்படி எப்படி வந்து அவங்கள கல்யாணமான பெண்கள் எப்படி அவங்களோட டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஜெனரலா நம்ம ஃபேஸ் பண்ற क्वेश्चन. நிறைய பேர் கேக்குறது அதான். கிருஷ்ணா சொன்னாலே அதத்தான் சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் தெரியாது, அது மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன் அவர் கோவர்தன் தூக்குனாரே அதெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. அப்படியெல்லாம் இருக்கா தெரியாதுன்றுவாங்க. இது மட்டும் தெரியும், கிருஷ்ணானா லீலைகள், அப்படிதான் பேரு. எஸ். அது பரீட்சித் மகாராஜா கேக்குறாரு சுகதேவ கோஸ்வாமிட்ட. அவர் சொல்றாரு ஆக்சுவலி அதாவது அவங்களாம் மத்தவங்களோட ஒய்ஃப், இவர் எப்படி வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமிட்ட. அப்ப சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு ஆக்சுவலி அந்த ராசலீலா நடந்தப்போ கிருஷ்ணாக்கு வந்து 8 வயசு தான் இல்லைங்களா? 8 வயசு பையன் அப்படி உங்களோட பௌதிக கணக்குப்படி பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து என்ன அந்த காமம் என்ன இருந்திருக்கும்? காமம்னு ஒண்ணு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அவரு வந்து அதோட இன்னொன்னு என்னன்னா கோபிஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய அதாவது கிராஸ் பாடி, இதுக்கு என்ன சொல்லுவோம் கிராஸ் பாடிக்கு? ஸ்தூல உடல். ஸ்தூல உடல் வந்து அவங்க வீட்டுலதான் இருக்காமா. கிருஷ்ணாவை பார்க்க வந்தது அவங்களோட சூட்சும உடல் தான் வருது, ஆன்மீக உடல் தான் வருது. அப்ப நீங்க எப்படி இந்த மாதிரி பிளேம் பண்ண முடியும் அவரை இல்லையா? ஏன்னா அந்தந்த கோபிஸ் வீட்டுல அவங்கவுங்க இருக்காங்களாமா, அவங்க ஹஸ்பண்டோட எல்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்களாம். ஆனா அவங்களுடைய ஆத்மா மட்டும் பகவானோட இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா என்ன?
கிருஷ்ணா எவ்வளவு டைனமிக். அது அவர் வந்து அவரை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறனாலதான் அது ஃபேசினேட்டிங்கா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு த்ரில்லு கிருஷ்ணாவை தெரிஞ்சுக்கிறதுல. ஈஸியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆடா இவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம போயிரும் இல்லைங்க, ஆமா ஆமா மாதாஜி. போயிரும், சப்புன்னு போயிரும். அதனாலதான் கிருஷ்ணா தன்னை பத்தின விஷயங்களை வந்து அவ்வளவு ட்விஸ்டடா வச்சிருக்காரு. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸோட அவர் என்ஜாய் பண்றாரு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றாரு. யசோதாமாவை மறுபடியும் எவ்வளவு பெரிய பையனா பாக்குறப்பவும் போய் மடியில உட்காந்துக்கிறாராம். அவங்க கொஞ்சறாங்க. சோ கிருஷ்ணா வந்து எல்லா விதத்திலுமே டைனமிக், மாறிக்கிட்டே இருக்குது அவருடைய. இவர் இப்படிதான் அப்படின்னு யாருமே கிருஷ்ணா ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர முடியாது. அதனாலதான் ரூல்ஸ் வந்து, கிருஷ்ணா போடுற ரூல்ஸ் வந்து அவருக்கு கிடையாது. அவரு வச்சிருக்கிற ரூல்ஸ் வந்து நமக்கு. அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நாம என்ன பண்றோம், அந்த ரூல்ஸ்குள்ள கிருஷ்ணாவை கொண்டு வர ட்ரை பண்றோம். அதான் நடக்குது. கிருஷ்ணா வந்து நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும். கிருஷ்ணா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறது எனக்கு வந்து இடைஞ்சலா இருக்கு, அப்ப அவர் வச்சுக்க கூடாது. எனக்கு பொறாமையா இருக்கு. ஆக்சுவலா பேசிக்கா பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொறாமை தான் இருக்கும். அவர் மட்டும் இப்படி என்ஜாய் பண்றாரு, என்னால முடியலையே, அந்த பொறாமை தான் இருக்கும். சோ அந்த மாதிரி நாம வந்து கிருஷ்ணாவை எடை போடக்கூடாது. அவரு நீங்க போடுற எந்த கணக்குக்குள்ளேயும் வரமாட்டாரு. கோபிஸ்ட கூட அவர் எஸ்கேப் ஆகி ஓடுறாரு இல்லைங்களா? கோபி ஆமா கீதம் மாதாஜி. அதனாலதான் வரும். ராதாராணி கூட, ராதாராணி தூக்கிட்டு, அதாவது கோபிஸ் வந்து ராதாராணி தூக்கிட்டு போறாரு காட்டுக்குள்ள. இவங்கெல்லாம் வந்து புலம்பிட்டே போறாங்க. அங்க போய் பார்த்தா ராதாராணி நின்னுட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க கிருஷ்ணா காணோன்ட்டு. அவரு அவங்களே இறக்கி விட்டு போயிருவாரு. அவங்களுக்கே அவர் சிக்காதப்ப நமக்கு சிக்குவாரா என்ன? சோ கிருஷ்ணாவை ஈஸியா புடிச்சிடலாம் நம்ம நினைக்கவே முடியாது. அவரு நமக்கு வந்து சில இந்த பௌதீக கண்டிஷனிங்ல இருந்து நாம வெளியில வர்றதுக்காக நிறைய டெஸ்ட் கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. சோ அத வந்து நாம பிளைண்டா எதுக்காம, நீ எப்படி இப்படி சொல்லலாம், ஏதாவது டிவோட்டிஸ் மூலமா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்தா, நீ வந்து உன்னோட இந்த கேரக்டர் மாத்திக்கணும், நீ இப்படி இருக்கணும்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸே இப்போ உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா, என்ன நீ பகவத்கீதை வகுப்பெல்லாம் அட்டன் பண்ற, ஆனா உனக்கு இப்படி கோவம் வருது, இப்படி வந்து எரிஞ்செரிஞ்சு விழுகுற, இப்படி பேசுற, அப்படி சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? ஆம். ஆமா மாதாஜி, ஆமா மாதாஜி. சொல்றாங்க. எஸ். இதெல்லாம் வந்து அவங்க சொல்லல, ஆக்சுவலா கிருஷ்ணா தான் உங்கள்ட்ட சொல்றாரு. நீ என்ன படிக்கிறதெல்லாம் வந்து படிக்கிறது என்ன சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், எடுக்கிறது பெருமாள். பெருமாள் கோவில். அந்த மாதிரி தினம் நம்ம படிக்கிறோம். திதிக்ஷஸ்வா காருணிகா பக்தர்களுடைய குணம் வந்து எப்படி இருக்கணும்? அகிம்சா. நம்ம அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அமானித்வம், அதம்பித்வம், அகிம்சா, சாந்தி, ஆர்ஜவம். நீங்களாம் அழகா விளக்க சொன்னீங்க. அகிம்சை, பொறுமை, இதெல்லாம் நம்ம படிச்சோம். அத வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணலன்னா அப்ப சொல்லதானே செய்வாங்க. நமக்கெல்லாம் நல்லா தெரியும் பக்தருடைய குணம் வந்து அவங்க வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, புல்லை விட பணிவா இருப்பாங்க இல்லையா? ஆமா. என்ன சாங் அது? வெரி நைஸ். கரோர் அபி சயுஸ்னுனா அமானீயமானவேன கீர்த்தனீய சதாஹரி. ஸ்ரீநாத் அபி சுனீச்சேன தரோர் அபி சகிஷ்ணுனா. கீர்த்தனீய, புல்லை விட பணிவா இருக்கணும், மரத்தை விட பொறுமையாய், அந்த பொய் கர்வங்களை தவிர்த்து. எஸ். சோ அந்த புல்லை விட பணிவா இருக்கிறது அப்படிங்கறது நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா என்ன? இல்ல இல்ல மதாஜி, இல்ல இல்ல. பண்ணாதான் கீர்த்தனிய சதாகரி. சரிங்களா? அத பண்ணிட்டு நீங்க கீர்த்தனிய சதாகரி பண்ணீங்கன்னாதான் பகவான்கிட்ட போக முடியும். நாம பகவத்கீதை படிச்சாலுமே என்னுடைய ஒரு சின்ன குணத்தை கூட நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் எங்க பகவான்கிட்ட போறது? அதனாலதான் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமா நம்மளுக்கு அந்த எச்சரிக்கையை பகவான் கொடுக்கிறாரு. அவங்க பகவத்கீதை படிச்சுட்டு நீ இன்னும் இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப கண்டிப்பா தப்பு யார் மேல இருக்கு? அவங்க மேலயா? ஏன்னா நான் தான் தப்புக்கு அப்பாற்பட்டவளாச்சே.
நம்பதான் நம்ம மேலதாங்க வந்துச்சு. ஆனா அதுக்காக வந்து உடனே நாம வந்து அப்படியே எல்லாத்தையும் இன்னையிலிருந்து அப்படியே எல்லாமே நம்ம மாறிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதையெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கையா நம்ம எடுத்துக்கணும். அவங்கள வந்து அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம அசால்ட்டா நம்ம நினைக்காம, அவங்க மூலமா வர்ற விஷயங்கள் வந்து கிருஷ்ணா குடுக்குறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக அவங்கள திருப்திப்படுத்த நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அது ரொம்ப கஷ்டம். அது பண்ணவே முடியாது. செயற்கையா யாருமே பண்ண முடியாது. நாம இந்த உலகத்துல ஒருத்தரை திருப்திப்படுத்தணும்னா அது கிருஷ்ணாவை மட்டுமே. நான் இப்படி நடந்துகிட்டா கிருஷ்ணா ஹாப்பியா இருப்பாரா? அவ்வளவுதான். அதுக்காக நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினீங்கன்னா அவங்க உங்களை கழுவி உட்கார வச்சிருவாங்க நல்லா. பகவத்கீதையும் படிக்க விட மாட்டாங்க, சாண்டிங் பண்ண விட மாட்டாங்க. சோ நாம பக்தியில உறுதியா திடமா இருக்கணும். கிருஷ்ணாக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய முற்படணும். இதை மட்டும் நம்ம மனசுல நம்மளுடைய ஒரே கிரைட்டீரியா அது கிருஷ்ணாக்கு பிடிக்குமா பிடிக்காதா. நீங்க இன்னையில இருந்தே நீங்க வந்து நான் அடுத்த வாரம் நீங்க வருவீங்க இல்லையா, செவ்வாய்க்கிழமை கிளாஸ்க்கு வரீங்க. அது வரைக்கும் நீங்க செய்யற செயல்ல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. எழுதி கூட வைங்க. எல்லாருமே டெய்லி நைட் உட்கார்ந்து எழுதுங்க. இன்னைக்கு ஃபுல்லா என்னென்ன செஞ்சீங்க, நான் செஞ்ச இந்த செயல் கிருஷ்ணாக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அவ்வளவுதான். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா கதையில எதுவுமே எழுத வேண்டாம். நீங்க செஞ்ச செயல்கள் இது பகவானுக்கு பிடிக்குமா அதாஜி சொல்லுங்க. நம்ம அப்படி எழுதுனோம்னா ஒண்ணு கூட பகவானுக்கு பிடிக்காததாங்க மாதாஜி இருக்கும். ஏன் பண்ணுவீங்கல்ல, சாண்டிங் பண்ணுவீங்க, பிரசாத் செய்வீங்க, அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் இருக்கு. பகவத்கீதை இருந்தாலும் மத்த காரியம் எல்லாம் கோபப்படுறதுதான். கோபம் படாதீங்கன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. சொல்றேன் இல்ல, அது எழுதி வச்சு பார்த்தாதான் நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியும். இல்லன்னா நம்ம இதை அப்படியே எடுத்துக்கிட்டே போயிட்டே இருப்போம். நீங்க வந்து எனக்கு படிச்சு காமிக்கும் கூட அவசியம் இல்ல. அவங்கவுங்க சுயமா எழுதி வச்சு பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா என்னென்ன செயல் செஞ்சோம், அதுல எந்தெந்த செயல் கிருஷ்ணாவை திருப்தி படுத்தும் படுத்தாது, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. இத நாம ட்ரெயின் பண்ணாதான் நாம பகவான்கிட்ட திரும்ப போக முடியும். இல்லாட்டி நாம சும்மா நான் சாயந்தரம்னா காலையில எந்திரிச்சு ஜபம் பண்ணிடுவேன், பிரசாதமா சமைப்பேன், பகவத்கீதை படிப்பேன், கிளாஸ் கேட்பேன் அப்படின்னா நீங்க இப்படியே போயிட்டே தான் இருக்கும். நீங்க இது என்ன எத்தனை ஜென்மம் வேணாலும் பண்ணலாம் இந்த இந்த செயல்களை. உண்மையாவே நான் பகவான்கிட்ட போகணும்னு நான் நினைச்சேன்னா ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். நீ காலையில கூட கேஷவ் பிரேமத்தை சொன்னாங்க, ஒரு ஸ்டெப்பா நம்ம எடுத்து வைக்கணும். ஒரேடியா நம்ம தாண்டி குதிக்க கூடாது. அவங்க சொல்லிட்டாங்க நான் வந்து நீ வந்து கோபமே பட மாட்டேன், அந்த மாதிரி இல்ல. அதை குறைக்க ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வர்றப்போ பொறுத்து ஹேண்டில் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம்னா இம்மிடியட்டா ரியாக்ட் பண்ணிடுவோம் இல்லைங்களா. யாராவது நம்மளுடைய ஃபால்ஸ் ஈகோல டச் பண்ணிட்டாங்கன்னா உள்ள இருக்கிற சந்திரமுகி அப்படியே பொங்கி வெளியில வரும். அப்படியே அவங்கள வந்து அப்படியே அந்த கிரஷ் பண்ணிடணுங்கிற ஒரு டென்ஷன்ல நம்ம வந்து அவங்கள நோகடிச்சிடணும். என்னைய அவங்க நோகடிச்சாங்க இல்லையா, பதிலுக்கு அவங்கள நான் நோகடிச்சிடணும் இல்லைங்களா. அதான் நம்மளுடைய ஒரே இன்டென்ஷனா இருக்கும். பதிலுக்கு நம்ம அவங்கள ஸ்ட்ராங்கா ஏதாவது பேசிடணும். அப்படிதான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். சோ நான் இதெல்லாம் வந்து என்னமோ நான் சொல்றதுனால நான் பெரிய நினைச்சுக்காதீங்க. இது அத்தனையும் நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறப்போ யோசிச்சு நம்ம செயல்படணும். டக்கு டக்கு டக்குன்னு நம்ம இன்ஸ்டன்டா வந்து கோவப்படக்கூடாது. உண்மையிலேயே நான் டிவோட்டிஸ் கூட இப்ப என் ஹஸ்பண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கோவம் வந்தா அவங்க வந்து ஒரு மாதிரி நிதானமா ரியாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கும். எனக்குலாம் நான் வந்து டக்கு 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 டக்குன்னு நான் ரியாக்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் யோசிப்பேன், நான் என்ன பண்ணேன், நான் எதுக்கு கத்துனேன் அப்படின்ட்டு. ஆனா அவங்க வந்து அந்த ஒரு நிதானம், கொஞ்சம் நிதானமா அது சொல்ற வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். நாம வந்து நான் ஏதாச்சும் சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேர்டு நினைச்சு நான் சங்கடப்பட்டு இருப்பேன். சோ அந்த அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்காங்க. சோ நாம வந்து அட்லீஸ்ட் பக்தியில சீரியஸா முன்னேறணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இத வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனை குறைக்கணும், அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட். நான் சொன்ன மாதிரி அது எப்ப பண்ண முடியும்னா அது பகவானுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அந்த கிரைட்டீரியா வைக்கப்பதான் நாம அதை குறைக்க முடியும். இப்படியே இல்லைன்னா எத்தனை ஜென்மமா இருந்தாலும் இதே மாதிரியே பௌதிக குலத்துல நம்மளால இருக்க முடியும். இன்னும் கிருஷ்ணா பொறுமையா வெயிட் பண்ணுவார். அவருக்கு அவசரமே கிடையாது. நமக்கு தான் அவசரம். நம்ம தான் தடாலடியா பண்ணிட்டு இருப்போம். கிருஷ்ணா வந்து நம்ம எப்போ வருமோ வரட்டுன்னு வெயிட் பண்ணுவார். சோ நாம வந்து அவ்வளவு இன்னும் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற அவகாசம் இப்ப வந்து கலியுகால நாம வந்து யுக சந்தியால இருக்கமாமா.
அதாவது துவாபர யுகத்துக்கும் கலியுகாக்கும் சந்தியான மீட்டிங் பாயிண்ட்ல இருக்கோம். இன்னும் ப்ராப்பர் கலியுகம் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சதுன்னா இப்பவே இவ்வளவு கன்றாவியா இருக்கே, ப்ராப்பர் கலியுகம் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே மூச்சு கூட ஒழுங்கா விட முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்பவே ஏர் பியூரிஃபையர் அது இதுன்னு வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு சிட்டிலயும் ஏர் பொல்யூஷன் இன்னைக்கு கூட வந்திருந்து நினைக்கிறேன். சென்னையில ஏர் பொல்யூஷன் வந்திருந்து இல்லைங்களா நியூஸ் பேப்பர்ல. ஓகே மாதாஜி. சோ இது மாதிரி இன்னும் வந்து மோசமா போகும் கலியுகா. சோ நம்ம பிறந்து இறக்குறோம்னா இன்னும் இந்த கலியுகாலே இன்னும் வந்து நம்ம இன்னும் நிறைய பிறவி எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுக்கணுமா, எடுக்க தேவையா யோசிச்சு பாருங்க. சோ நமக்கு இப்போ வந்து நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து நீங்களாம் ஓரளவுக்கு குடும்ப கடமைகளை முடிச்ச ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட். இப்போ வந்து இனிமே நமக்கு வந்து நான் இருந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இல்லைங்களா? யாருக்காவது அப்படி இருக்கா? இல்ல மாதாஜி, ஆனா ஃபேமிலியில நம்ம அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகலங்கிறது தான் குற்றமா இருக்கு மாதாஜி. என்ன அட்ஜஸ்ட் ஆகலைங்கிறாங்க? ஆமா, அவங்களோட இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நான்வெஜ்னா அது இப்ப நான் அதெல்லாம் செய்யறது இல்ல, இதெல்லாம் ஒரு இதாயிட்டு நம்ம மேல ஒரு அவங்களுக்கு எல்லாம் இப்ப நீ மாறிட்ட, இப்ப அப்படி இருக்கல, இப்ப இந்த மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க மாதாஜி. அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது சொல்லதான் செய்வாங்க மாதாஜி. என்னால முடியலன்னு சொல்லிட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். எதுக்கெல்லாம் வஜ்ஜாயிராது. இந்த இந்த மாதிரி இந்த நான்வெஜ் விஷயத்துக்குலாம் நீங்க வந்து வஜ்ஜாயிராதீங்க. இது வந்து நான் என்னால முடியலன்னு சொல்லிருப்போம். அதாவது எனக்கு பிசிக்கலா என்னால முடியல, செய்ய முடியல, அவ்வளவுதான். அது எப்படி அவங்க ஃபோர்ஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? இத்தனை வருஷம் நீங்க பண்ணி கொடுத்தீங்க தானே. பண்றது ஃபோர்ஸ் பண்றது இல்ல. ஃபோர்ஸ் பண்றது இல்ல, ஆனா அத சொல்லி காட்டுறாங்க, உன்னால நானும் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இது இப்படி வாங்கி இப்படியே விட்டுருங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இதுதான் சொல்றேன். இததான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இப்படிதான் கரெக்ட். சொல்லுவாங்க. இததான் பிராக்டிஸ் பண்ணணும். வெளிப்படையா ரியாக்ட் பண்ண முடியாட்டியும் மனசுக்குள்ள நம்ம அத திட்டிட்டு தான் இருப்போம். ஆமா, வேற வேலை இல்ல அது. எஸ். அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி நம்மளால வெளிப்படையா சொல்ல முடியாது. சோ அத வந்து காதுலயே வாங்காதீங்க. ஆமா, என்னால நான்வெஜ் செய்ய முடியாது. ஏன்னா அது மகா பாவம், நம்மளுக்கு நல்லா தெரியும். என்னால முடியல, அவ்வளவுதான். முடியலீங்க அப்படின்ட்டு அமைதியா விட்டுற வேண்டியதான். தெரிஞ்சே நாம வந்து அந்த தப்ப செய்ய முடியாது மாதாஜி. அதனால அதுக்கெல்லாம் நீங்க வந்து பஜ்ஜே ஆகாதீங்க. அந்த இதுக்கெல்லாம் நீங்க வந்து சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போறாங்க. என்ன அந்த என்ன என்ன மேக்ஸிமம் வந்து அதிகபட்சம் சொல்லி காமிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி வேற எதுவும் பண்ண முடியாது. அதான் அது நமக்கு சங்கடமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. நீங்க நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நான் சொன்ன கிரைட்டீரியா கிருஷ்ணாக்கு அது பிடிக்காது. கிருஷ்ணாக்கு பிடிக்காது. நான் நான்வெஜ் செஞ்சு கொடுத்தா கிருஷ்ணாக்கு பிடிக்காது. அதனால நான் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். அதை பத்தி யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நமக்கு அழட்டிக்க வேணாம். ஏங்க மாதாஜி, இப்போ பீஷ்மருக்கு வராத அவப்பெயரா சொல்லுங்க? பீஷ்மர் வந்து எவ்வளவு தூய பக்தர் அவரு. அவர் வாழ்க்கையில அவர் வாழ்ந்த வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை. அவருக்கு வராத கெட்ட பேரா? அவரு வந்து துரியோதனா பக்கம் போய் நின்னாரு. அப்ப எல்லாரும் அவரை வந்து தூத்துனாங்க இல்லைங்களா? ஆனா அவரு வந்து அத பத்தி ஏதாவது அழட்டிக்கிட்டாரா என்ன? எதுவுமே அழட்டிக்கல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் தான் எதிரணியில இருக்கணுங்கிறது கிருஷ்ணாவுடைய பிளான், கிருஷ்ணாவுடைய ஆசை. அதுக்காக என்னை எவ்வளவு பேர் என்ன திட்டினாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா கிருஷ்ணாவுடைய பிளானுக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கேன். அதுதானே முக்கியம் நமக்கு, இல்லைங்களா? ஆமா, அது பொருட்படுத்தாம இருக்க பழகிக்கணும் மாதாஜி, அவ்வளவுதான். சொல்லிட்டு போறாங்க, அவ்வளவுதான். சொல்றதுனால எதுவுமே ஆயிராது. நம்ம தேஞ்சா போயிட போறோம், ஒண்ணும் ஆகாது. கண்டுக்காம சிரிச்சுட்டே வந்துருங்க அந்த இடத்த விட்டு, அவ்வளவுதான். அதான் பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். சோ இத வந்து நீங்க எல்லாருமே ஒரு 4 நாள் தானே ட்ரை பண்ணி பாருங்க. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாள் நான் செய்யற விஷயங்கள். இன்னைக்கு நான் செஞ்ச விஷயம் கிருஷ்ணாக்கு பிடிக்கிற விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எது, ஜஸ்ட் அதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். அப்போ நமக்கே வளர்மதி மாதா சொன்ன மாதிரி ஷாக் ஆகும். சோ 4 விஷயம் ஷோரா பண்ணிடுவீங்க. எல்லாருமே ஜபம் பண்ணுவீங்க, பிரசாதம் வைப்பீங்க, ஏதோ ஒரு லிட்ரேச்சர் படிப்பீங்க, அப்புறம் ஏதோ ஒரு கிளாஸ் கேட்பீங்க.
4 ஷுவரா பண்ணிடுவீங்க இல்லையா? ஆமா 4 ஷுவரா ஆமா பண்ணிடுவீங்க. அது போக இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. அப்புறம் பௌதீக ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்வோம் இல்லையா? அங்கதான் டெஸ்டே, மெயின் டெஸ்டே அங்கதான் வரும். அதை மட்டும் நீங்க யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பிரபுபாதர் என்ன கொடுக்குறாருன்னா, திவ்யமான உயிர் வாழி இந்த ஜட இயற்கையில் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. இருப்பினும் அவன் ஜட உலகின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளதால் இயற்கையின் முக்குணங்களின் வசியத்திற்கு உட்பட்டு செயல்படுகிறான். தெளிவா கொடுத்திருக்காரு பிரபுபாதர் இல்லைங்களா? அந்த உயிர் வாழிங்கிறது யாரு? நாம தான். நாம வந்து இங்க செய்ய வேண்டியது எதுவுமே இல்ல. எந்த ஆணியும் புடுங்க வேண்டியது இல்ல. சரியா? நான் தான் செய்யறேன் நாம தான் நினைச்சிட்டு இருக்குமே ஒழிய நம்மளுக்கு இங்க இங்க அலாட் பண்ண வேலை எதுவுமே கிடையாது. நாம இந்த இந்த உடல் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறனால நான் வந்து இந்த முக்குணத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நான் வர்றேன். அந்த முக்குணம் தான் நம்மளை போட்டு பாடாப்படுத்துது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அது என்னங்கிறது நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்லோகால பார்ப்போம். இயற்கையின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப உயிர்வாளிகள் பல்வேறு விதமான உடல்களுடன் உள்ளனர் இல்லையா? அது உங்களுக்கே தெரியும். புழுவா கூட இருந்திருக்கோம் நாமளே. குட்டி குட்டி எறும்பு ஓடுது இல்லைங்களா? இப்ப பாருங்க, குளிர்காலத்துல குட்டி 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 எறும்பு, குட்டி கொசு நிறையா, எல்லாமே வந்து எல்லாத்துக்குள்ளயும் ஆத்மா இருக்கு இல்லைங்களா? அந்த குட்டி கொசுலாம் வந்து லட்சக்கணக்கில் இருக்க மாட்டிருக்குதுப்பா, கோடிக்கணக்கிலே இருக்குமே என்னமோ. நான் தான் இப்ப நம்மளை சுத்தி சுத்தி பார்த்தா இத்தனை ஜீவாத்மா இருக்கே, நமக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? நம்மளை சுத்தியே நம்ம வீட்டுக்குள்ளேயே பாருங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆத்மா இருக்கும் போல ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தோம்னா. சோ அது இல்லாம நம்ம உடல்ல நிறைய பாக்டீரியா அது இதுன்னு அது நிறைய இருக்காம். சோ பகவானோட படைப்புல எத்தனை அதிசயம், எத்தனை விந்தை. நாம வந்து ஒரு என்னவா ஆகும்னு நினைக்கிறோமோ அந்த உடல் நம்ம எடுத்துட்டு இதுதான் நான் நினைச்சிட்டு குட்டி கொசுவா சுத்திட்டே இருக்கிறோம். அந்த பழத்தை எல்லாம் பழம்னு இப்ப வச்சோம்னா பாருங்க, கொசு ஃபுல்லா வந்து முக்கிது. அது பூரா அதை சாப்பிட ட்ரை பண்ணுது. சோ இந்த மாதிரி ஜீவாத்மா வெவ்வேறு உடல் எடுக்கிறான். ஒவ்வொரு பிறவிலையும் வெவ்வேறு உடல் எடுத்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துறோம். நம்ம அத்தனையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்ப மனித பிறவி எடுத்த அப்புறம் இப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கணும். எதை பண்ணாலும் நமக்கு அதுல எதுவும் கிடைக்காது. நாம நினைக்கிற சந்தோஷம் எந்த உடலை எடுத்தாலும் நமக்கு கிடைக்காது. இதுதான் வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். அங்க நாம எதிர்பார்க்கிற சந்தோஷம் அங்கு கிடையாது. இல்லாத இடத்துல நம்ம தேடிட்டு இருக்கோம். நாம வந்து பண்ணிட்டு இருக்கிற எல்லா செயலுமே முக்குணங்களின் கட்டுப்பாட்டுல இருக்கு. நாம சுதந்திரமானவங்க நினைக்கிறோம். ஆனால் நாம் சுதந்திரமானவர்கள் கிடையாது. நாம எப்பவுமே கட்டுப்படுத்தப்படுகிறோம். சோ இயற்கைக்கு ஏற்ப செயல்படுமாறு அவர்கள் தூண்டப்படுகின்றனர். நாம அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் தான், ஜெயில பாக்குற அந்த கைதிகள்லாம் பாக்குறீங்க இல்லையா? அவங்க எல்லாம் எப்பவுமே கெட்டவங்களா இருப்பாங்களா என்ன? ஒருத்தர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, அவரு எந்நேரம் அப்படியே இதாவேவா இருப்பாரு? இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ணிட்டு அந்த மொமெண்ட்ரி டெசிஷன். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்படுவாங்க இல்லைங்களா? உயிரை கொன்னா அவங்களால யாராலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. வாழ்நாள் ஃபுல்லா உறுத்திட்டு தான் இருக்கும். தண்டனை விட யாரோ ஏதோ கவுண்ட் பண்றாங்களே. போலீஸ் கொடுக்கிற தண்டனை விட அந்த மனசாட்சி கொடுக்கிற தண்டனை தான் ஜாஸ்தி ஒரு மனுஷனுக்கு. அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா உறுத்திட்டு இருக்கும். ஆனா அவங்க வந்து எப்பவுமே வந்து அந்த மாதிரி டெரராவே எல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த நிமிஷம் அவங்களுக்கு வந்த கோபத்துல அவங்க தூண்டப்படுறாங்க. அவங்களுடைய கோபம் வந்து அவங்களுடைய புத்தியை மறைச்சிருது இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா 2ஆம் அத்தியாயத்துல. போச்சுடா, மறுபடியும் மாதாஜி ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு பாக்குறாங்க. என்ன ஸ்லோகாடா அது? क्रोधात् भवति सम्मोहा सम्मोहा स्मृति विभ्रमा बुद्धिनाशो
பிரம்ம விப்ரமாக்கு அப்புறம் புத்தி நாசா பிரணஷதி. அதாவது புலனுகர்ச்சி பொருட்களை பாக்குறப்ப நம்மளுக்கு அது மேல பற்று வருது. அந்த பற்று நிறைவேறலைன்னா நம்மளுக்கு கோபம் வருது. கோபத்தினால புத்தி மயங்குது, அறிவு இழக்கிறோம், நினைவு இழக்கிறோம் இல்லையா? அப்புறம் ஜட வாழ்க்கையில வீழ்றோம். பார்த்தோம், ஞாபகம் வருதுங்களா? மாதாஜி போகைஸ்வரிய பிரசக்தானாம் அது இல்ல, தயா பாரத சேர் அது இல்ல, அதுலயும் அது வருது. அது இல்ல. ம். நான் சொன்னதுதான் குரோதாத் ம். பவதி சம்மோகா. அதுலயும் அப்படிதாங்க மாதாஜி வரும். அது புலனின்பத்திலையும் பௌதிக போகைஸ்வரியம் என்னன்னா, உனக்கு அந்த போகத்திலயும் ஐஸ்வர்யத்திலயும் புத்தி போச்சுன்னா பக்தி வராதுன்னு பகவான் சொல்லியிருப்பாரு. இது வேற. நான் எப்படி நம்ம இந்த பௌத்திக உலகத்துல வீழ்றோம்னு 2 ஸ்லோகா. தியாயத விஷயான் பும்ச 2.62 2.62 ஸ்லோகம் எடுத்து பாருங்க. தியாயதோ விஷயான் பும்ச சங்கஸ்தேஜு பஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காம காமத் குரோத அபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமா ஸ்மிருதி பரம்ஷாத் புத்தி நாசோ புத்தி நாச பிரணஷதி. 62 63. பத்மா மாதாஜி எடுத்துட்டீங்களா? மாதாஜி இருக்கு மாதாஜி. மொழிபெயர்ப்பு நான் படிக்கிறேன் மாதாஜி. 62 மொழிபெயர்ப்பு. 62 படிக்கட்டுங்களா மாதாஜி? நானு புலனோக்கு பொருட்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான். அந்த பற்றுதலில் இருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகின்றன. 63 மாதாஜி. கோபத்திலிருந்து பூரண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றன. நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது. அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் வீழ்கிறான். ஹரே கிருஷ்ணா. இது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கவிதா மாதாஜி இங்க காணும். இந்த படிக்கட்டு என்னென்ன எது பேஸ், அதுல இருந்து புத்தி நாசம், புத்தி நாசத்துல இருந்து என்னென்ன ஆகுறது அப்படின்ட்டு பார்த்தோம் மாதாஜி. ஜட வாழ்க்கையில திருப்பி எப்படி ஒருத்தன் வீழ்றாங்கிறத வீழ்ச்சி அடைகிறான். பகவான் அழகா கொடுத்திருக்காரு. புலநோக்கு பொருட்களை சிந்திக்கிறனால, அதாவது நான் என்னென்ன வேணும்னு நான் என்னோட புலன்கள் பாக்குறதெல்லாம் வேணும்னு நினைக்கிறேன், காதுல கேட்கறதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், சாப்பிடறதுக்கு விதவிதமா வேணும்னு நினைக்கிறேன். புலன்கள் என்னென்ன வேணும்னு நினைக்குதோ அது எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லி அது மேல ஒரு பற்றுதல் வளர்த்துக்கிறேன். அந்த பற்றுதல் நிறைவேறலினா என்ன வருது? கோபம். கோபம் வரும். எல்லாருக்கும் வரும். இப்போ நம்மலாம் கொஞ்சம் யங் ஏஜ்ல இருக்கப்போ ஏதோ ஒரு சாரி கேட்கிறோம், பட்டு சாரியே கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கேட்டு நம்ம ஹஸ்பண்ட் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன நடக்கும்? கோபம் வரும். கோபம் வந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அது மேல இருக்கிற அந்த பற்றுதல்ல இருந்து காமம் வருது. ஃபர்ஸ்ட் பற்றுதல்ல இருந்து எனக்கு அது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு காமம் வருது இல்லையா? இந்த சாரி எனக்கு கண்டிப்பா வேணும். அது கிடைக்காதப்ப எனக்கு கோபம் வருது. கோபம் வர்றப்ப எனக்கு என்னோட புத்தி மழுங்கி போயுது, பூரண மயக்கம் வருது. மயக்கத்தினால் நினைவு இழப்பு. நினைவு இழப்புனா நம்ம அன்கான்சியஸ் ஆகிறது இல்ல, நான் யாருங்கிறத நான் மறந்துடுறேன். அதுதான் நினைவு இழப்பு. நான் யாருங்கிறதே மறந்துடுறேன். சோ அதனால என்ன ஆயிருதுன்னா அறிவு மங்கி போயிருது. ஹஸ்பண்ட்கிட்டயோ நம்ம குழந்தைங்கள்ட்டயோ நம்ம கத்துவோம் இல்லையா? வேன்னு கத்துவோம். அப்ப மறுபடியும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நானா அது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிருப்போம் இல்லைங்களா? நானா அது. அப்போ என்னுடைய அறிவு அந்த இடத்துல வேலை செய்யல. அறிவு இழந்த இதெல்லாம் நடக்கறனாலதான் நான் திருப்பி திருப்பி இந்த ஜட வாழ்க்கையில வீழ்ந்துட்டே இருக்கிறேன். இங்கிலீஷ்ல ஜீவாஸ் ஃபால் டவுன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவாஸ் ஃபால் டவுன். எதனால ஒரு ஒரு ஜீவாத்மா திரும்ப திரும்ப ஜட வாழ்க்கையில் வீழ்கிறான்? எதனாலனா இதுதான் காரணம். இப்ப புரியுதா உங்களுக்கு? கிளியரா? நான் திருப்பி எப்ப கேட்டாலும் சொல்லுவீங்களா? அது சொல்லுவீங்க. தியாயத்தோ விஷயான் பும்ச 2.62 ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதனாலதான் இதுதான் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு காரணம். நம்மள முக்குணம் செயல்பட தூண்டுறதுனாலதான் நம்ம இன்பம் அனுபவிக்கிறோம், துன்பம் அனுபவிக்கிறோம், எல்லாமே அதனாலதான் அனுபவிக்கிறோம். அதனாலதான் பகவான் இதெல்லாம் பொறுத்துக்கோ அப்படிங்கிறாரு.
இல்லையா? இன்ப துன்பங்கள்ல இருந்து உன்னை வெளியே எடுக்கிறேன்னு எங்கேயாச்சும் கிருஷ்ணா சொன்னாரா பகவத்கீதையில? இல்ல. அவர் என்ன சொல்றாரு? தாம் திதிக்ஷஸ்வ அர்ஜுன் பாரத. ஏன்னா இது புலன்களின் உணர்வாலதான் நீ இன்ப துன்பத்தை அனுபவிக்கிற, அதனால அதை பொறுத்துக்கோ அர்ஜுனா அப்படின்னு பொறுத்துக்கோ. சொல்றாரு. சோ கிருஷ்ணா கூட எந்த இடத்துலயும் உன்னை இன்பத்துல இருந்து வெளியில எடுக்கிறேன், துன்பத்துல இருந்து வெளியில எடுக்கிறேன்னு சொல்லல. ஏன்னா அது எல்லாமே டெம்பரரி, புலன்களுடைய உணர்வாலதான் நடக்குது. ஒரு ஆத்மாவா ஆக்சுவலா உங்களுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. நீங்க நியூட்ரல். நீங்க நினைச்சா இந்த உடல்ல நிம்மதியா இருக்கலாம். ஆனா நான் வந்து அனுபவிக்கணுங்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஆசையினாலதான் இந்த உடலா என்னைய அடையாளப்படுத்திக்கிறேன். உடலா என்னைய அடையாளப்படுத்திக்கிறப்போ இந்த உடல் சம்பந்தப்பட்ட எல்லா துக்கமும் என்னுடைய துக்கம், எல்லா சந்தோஷமும் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலதான் நான் வந்து அடி வாங்குறேன். அதுதான் வந்து இந்த ஸ்லோகால இருக்கு. ஸ்லோகா சின்ன ஸ்லோகா, ஆனா பாருங்களேன் எவ்வளவு அழகான பொருளுரை கொடுத்துருக்காரு பிரபுபாதர். சோ இனிமேல் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகால இருந்து ஒவ்வொரு குணம் அதோடைய அந்த என்ன எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்ல போறாரு. ஓம் தத் சத். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம்.